சொல்லுங்க ப்ரோ. யார் ஜெயிப்பாங்க? உன் கணிப்பு படி சொல்லு. பிரியாவா, நான் அலிசா? ப்ரோ யாரு ஜெயிப்பானா? ம். கண்டிப்பா பிரியாக்கா. எப்படி சொல்ற? பிரியாக்கா விளையாடுறதை நீ பார்த்திருக்கவே மாட்ட. உடனே உருட்டுற பத்தி. கான்ஃபிடன்ஸ் இஸ் தி கீ டு சக்சஸ் ப்ரோ. காலையில சர்ச்சுக்கு ஹலோ. போயிட்டு இருந்தியா? வரும்போது எங்களுக்கு இல்ல ப்ரோ. ஆஸ்பத்திரி அப்படிலாம் இல்ல. பிரியா பாரு பேக் ஸ்கின்னு பாத்தியா? யாரு ப்ரோ? 2 பேரும் அதே தான் பாருங்க ப்ரோ. 2 பேரும் தான். 2 பேருமே பணக்காரங்க. மாரணம். ஆலிஸ் பாத்தியா? டோன்ட் அண்டர்ஸ்டிமேட் ஆலிஸ். லண்டன்ல சொன்னாங்களே. லண்டன்னா இப்ப யோசிச்சு பாரு என்ன அடி விழுவுன்னு. அப்படியே மாறி நிப்பா கிரிட்டு அடிச்சா. பிரியாக்கா கம்பேக் கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அப்படியா? அங்க பாருங்க லிட்டு அவ்வளவுதான். இப்ப அடிப்பாங்க பாருங்க, சொல்லி அடிக்கிறது கில்லின்னு. அப்படியா? சொல்லாம அடிக்கிறதுல சிவகாசியா? அவ்வளவுதான் சொன்னனா இல்லையா ப்ரோ? பிரியா கம்பேக். பிரியா கம்பேக் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்ப விட்டு பிடிப்பாங்க கொஞ்சம். முதல்ல என் எக்ஸ் மெசேஜ் பண்ற அப்புறம் என்ன ரிப்ளை பண்றது? காசை தான் கேட்ப அப்புறம் கூட்டு வந்துருக்கு. ஐயோ பிரியா கேமிங் மூவ்மெண்ட் மரணமா இருக்கு. மரண மூவ்மெண்டா இருக்கு. அங்க பாத்தீங்களா இல்ல? டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் மதன் ப்ரோ. அங்க பாருங்க, அங்க பாத்தீங்களா இல்லையா நம்ம பிரியாக்காவை? ஓட்டு பிரியாக்கா. சரி ஓகே அவ்வளவுதான். ஓகே ஓகே பரவாயில்ல. இவங்கலாம் கொஞ்சம் நல்லா வளராங்க பாரு. இந்த யூஎம்பிலாம் எடுத்து வெறும் M4 மட்டும் இல்லாம அது நல்லது. குட். அது ஆல்கன் ப்ரோ. எனிகன் கிர்காமரன் ஆட்டக்காரி பிரியாடா. கீப்லாம் போடுறாங்களே. ஐயோ ஓ நோ ஷீ இஸ் கிர்காமரன் ஆட்டக்காரி. இங்க ஆலிஸ் அக்காவை பாக்குறேன். ஓகே மேல. ஐயோ சொன்னேனா இல்லையா மதன் ப்ரோ? அதுக்குதான் உன் கூட விளையாட வைக்கலாம்னு இருந்தேன். உன்னையே போட்டு 4 குத்து சொன்னேனா இல்லையா நம்ம பிரியாக்கா? நீ விளையாட்டு சொல்ற எப்படி விளையாடுறானே. அது ஒரு இதுதான். நீ சொன்னீன்னா ஜிபி டெஸ்க் வந்து ஒரு நல்ல பிளேயர் கிடைச்சா M4ல எல்லாம் ஆடுறேன் ப்ரோ. நான் ஆடுறேன் ப்ரோ M4ல. நீங்க விளையாண்டு காமி. அதுக்கப்புறம் M4 ஆடு. டோனிகிட்ட போய் இதான் விளையாடுவேன்னா என்னன்னு சொல்லுங்க. நான் இவங்க பசங்க கூட ஆட மாட்டேன். அங்க அவ்வளவுதான். ஸ்ட்ரீக் எடுத்தாங்க. ஸ்ட்ரீக் அடிக்குது. ஆமா பிரியா ஆன் பிரேச் போடு. ஐயோ ஆனா அலிஸ் பாவம் விட கூடாது. கம் ஆன் அலிஸ், யூ கேன் டு இட் அலிஸ். மோட்டிவேட் பண்ணுங்க அலிஸியும். ஐயோ அவ்வளவுதான். அலிஸ் அக்கா லிட் வாங்கிட்டாங்க. அவ்வளவு லிட் அடிச்சாங்க. அருமை 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 அருமை. கம்பேக் கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல பிரியா விடாது. தான 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 வர வர டோலிங் எல்லாம் இந்த ஆட்டம் ஆடுது. வெறியா கிரிக்கான் போடுது டோலிங் எல்லாம். அவ்வளவுதான் லிட் அடிச்சிட்டாங்க. லிட்டரல் 30 HP ல இருக்காங்க பிரியாக்கா. என்னாச்சு? கான்ஃபிடன்ஸ் லூஸ் ஆச்சு பிரியாக்கு. ஆளு சோத்துது பிரியா. அவ்வளவுதான். அங்க பாருங்க 1 HP. சொன்னா இல்லையா? ஆலிஸோட கம்பேக் வந்தது. ஆளு சோத்துது பிரியாவை. பாத்துக்கலாமா அப்படின்னு. இனிமேல் தட்டுப்பாட்டமே கிடையாது. அதிரடிதான் அப்படின்னு. ஆலிஸோட வெறியாட்டம் ஆரம்பமா. மேல யூபி விளையாண்டுக்கிறாங்க. இல்ல முதல்ல வந்து பிரியாக்கா வந்து P90 எடுத்துட்டு வந்து அடி வாங்கிட்டாங்களா, அதுக்கப்புறம் மாத்திட்டாங்க UMPக்கு. கம்பேக் ஒண்ணுக்கு சலசலன்ற மாதிரி விளையாண்டுக்கிறாங்க. ஆலிஸ் இஸ் கமிங் பேக். ஆனா லெவல் 3 எடுக்க மாட்டறாங்களே. ஆமா வெஸ்டல் மட்டும் டேமேஜ் இருக்கு. ஆனா ஆலிஸ் பாரு அதிரடி ஆடுன உடனே பிரியாவால தாக்கு பிடிக்க முடியல. ஆமா ஆமா அவங்க கொஞ்சம் ஹோல்ட் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. லெவல் 3 எல்லாம் ஃபுல்லா எடுத்துட்டு ஆடுறாங்க பிரியாக்கா. எனிகன்ல அலௌட் இல்ல, நேட் கூட அலௌட். என்னாச்சு பிரியாக்கு? அவ்வளவுதான். 1 HP கம்பேக் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ப்ரோ. 5-5. ஆமா ஐயோ
அதுவே எல்லாம் போச்சு திடீர்னு. சீரியஸ்லி அப்படிங்கிறது அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஐயோ, பிரியா HP பிரியா கம்மி பிரியா ஆயிட்டாங்க. பிரியா பிரியா ஆமா, பிரியாக்காக தான் கில்லுன்னு நினைக்கிறேன். பிரியா இப்ப இது அட்டாக் ஆடுறாங்க. யார் அட்டாக் ஆடுறாரோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. ஏய், 1 HP. வாவ் வாவ் நோ வாட் a streak. கம்பேக் 5டா 5 6-5 ப்ரோ. கம்பேக் லெவல் 3 எடுக்க மாட்டறாங்களே வெஸ்ட். ஐயோ. எடுக்கறாங்க. அலிஸ்க்கு இதே இல்ல, வெஸ்டே இல்ல, அதனால எடுக்குது அலிஸ். அப்படிங்க பிரியா அலிஸ் ஆகட்டும் பிரியா ஆகட்டும் 2 அப்கமிங் யூடியூபர்ஸும் குட்டூரமா விளையாண்டுருக்காங்க. லெட்ஸ் see. ஆலிஸ்மே லைவ் தான் நினைக்கிறேன். லைவ் போடல. ஆலிஸ் லைவ் போடல. லைவ் இல்ல ப்ரோ. போடு. ஐயோ, 6க்கு 6 ரெண்டு பேரும் ஈக்குவல். 6க்கு 6 ஓ நோ 6க்கு 6 ஓ நோ. ஆலிசா பிரியாவா ஆலிசா பிரியாவா. பிரியா வந்து கொண்டிருக்காள். ஆலிஸ் வந்து கொண்டிருக்காள். பிரியா வந்து கொண்டிருக்காள். ஆலிஸ் வந்து கொண்டிருக்காள். பிரியாவா ஆலிசா பிரியாவா. ஓ நோ திஸ். டோலியில் நடக்கும் இரு போரில் எந்த டோலி ஜெயிக்க போகுது, எந்த டோலி தோக்க போகுது? பேட்டில் பிட்வீன் தி டோலிஸ். ஆலிஸ் அக்கா அவங்க டாமினேஷன் தொடங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. எனக்கு அப்படிதான் தோணுது. தோப்பா டீசன்ட் உழுதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அதெல்லாம் கணக்கு ஃபர்ஸ்ட் 4 கில் எதுமே சொல்லாம சொல்லிருக்கேன். 7 ஒரு லீடிங் எடுக்கப்பட்டா. ஒரு லீடிங் எடுத்துருச்சு பிரியா. அடுத்து ஆலிஸ் என்ன பண்ணுது? ஆலிஸ் இப்போ கொஞ்சம் விட்டா ஆலிஸ் வெறியா ஆட ஆரம்பிச்சிருது. ஆலிஸா பிரியாவா? ஆனா பிரியாவும் கிறுக்காம இருக்க ஆட்டக்காரியா இருக்கா. கிறுக்கான் போட்டு கொண்டே இருக்கா. நிக்கவே இருக்கு, ஒரே இடத்துல நிக்கிறதே கிடையாது. அங்க குமிஞ்சு பிரியா வரவுட்டு அடிக்கும் பிரியா. ஓடோ கிறுக்கு அதெல்லாம் கெட்டிங்க அடிக்க முடியல. என்ன வரப்போதே தெரியல. ஓ நோ அடிச்சிட்டாங்க ஆலிஸ் அக்கா. 1 HP அருமை இல்ல ஆஃப் HP. 7க்கு 7 அதாவது 2 பேருமே இதுல சலச்சல்வங்க அர்த்தம். அந்த மாதிரி வளர்றாங்கன்னு அர்த்தம் 2 பேரும். ஆலிஸும் சாதாரண ஆள் இல்ல போலயே. ஆலிஸ் அந்த பக்கம் போட்டு பிரிக்குது. அவங்களும் விட்டு கொடுக்க மாட்டாங்க ப்ரோ. பிரியா இந்த பக்கம் கிறுக்கான் ஆட்டக்காரி. ஆலிஸ் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதிரடி ஆட்டக்காரி. ஆமா அதிரடி தொடங்கியது. பிரியா 8 ஆலிஸ் 7. பிரியா 8 ஆலிஸ் 7. கமான் 2 பேரும் கொண்ட ஆட்டக்காரியா இருக்காங்க. கை கட்டுங்கள் பாராட்டுகள் டு both of them. உண்மையாவே வெளியே வளர்றாங்களே. குட் பரவாயில்ல. தோனி இல்ல நல்லா வளர்றாங்க தோனி போல 2மே. போடு பிரியா வர விட்டு கிறுக்கான் போட்டு 9-7 2 லீடிங். பிரியா கடைசி நேரத்துல பிடிக்குது. ஆலிஸ் கடைசி நேரத்துல தப்பு பண்ற மாதிரி இருக்கு. கமான் ஆலிஸ் கண்ணு மாத்திட்டாங்க ஆலிஸ் அக்கா. கமான் கஜாக் ஜாவென்ட் சுட்டு காமிக்கணும். ரொம்ப நேரம் இருந்தாங்க கடைசி நேரத்துல. ஓகே சுட்டு காமிச்சாச்சு. இப்ப பிரியாக்கு தெரிஞ்சிருக்கும் வேற கன் மாத்திட்டாங்க அப்படின்னு. இனி கன்ல அடுத்த கன் பரவாயில்ல யோசிக்கிறாங்க. வேற கன்லாம் மாத்துறாங்க. வெரி குட் ஓடு லசாக் ரொம்ப நேரமா அங்கே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். லசாக் மசாக் 10க்கு 7 கடாக் 3 லீடிங். கன் மாத்திட்டாங்க ப்ரோ. எடுத்துச்சு நினைக்கிறேன். யூஎம்பி மாத்திட்டாங்க திரும்ப. அங்கேயே புடிச்சிருது. அது அவர் தாண்டே விட மாட்டேங்குது தெரியுதா. அந்த இடத்தையே புடிச்சிட்டு நின்றுது. ஒரு நேரம் உருட்டு விடுமா ஆலிஸ் கிரிட்டுனே. ஆமா எல்லாமே அலௌட் தானே. ஆமா ஒரு நேரம் கிரிட்டு உருட்டு விட்டுருமா. அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க இத. இப்ப அவங்க ஷாட்கன் எடுத்துட்டாங்க இவங்கள அடிச்சு. இல்ல யூபி தான் ஏமாத்துது. ஷாட்கன்ல முதல்ல சுட்டுட்டு ப்ரோ டோரா வெர்சஸ் பிரியா அண்ட் ஆலிஸ் நீடட் ப்ரோ. நல்லா இருக்கும்ல வெரியா. போறடா 2v1 M4 ப்ரோ. எனிக நாறா கிறுகிறுன்னு. எனக்கு M4 பிடிக்காதுடா. கஷ்டம் எனக்கு ப்ரோ. TDM M4 பிடிக்காது. கிறுகிறுன்னு எனிக 1v1லே கஷ்டமா தான் ப்ரோ. கஷ்டமா தான் விளையாடணும். சும்மா M4 யாரா க்ளோஸ் ரேஞ்ச் யூஸ் பண்ணுவாங்களா முதல்ல? நீ என்னைக்காவது யூஸ் பண்றியா? ஷாட்கன் எடுத்துட்டு வர்ற.
பிரியா டபுள் மடங்கு லீடிங் அடிக்க காத்திருக்கா. ஆலிஸ் திடீர்னு பாத்தீங்கன்னா அரசல் பஸ் ஆயிடுச்சு. ஆலிஸ் மனதை விட்டாளா? பிரியா கான்பிடன்ஸ் வந்து ஆலிஸ உடைச்சிருச்சா? பிரியா இல்ல 8-11 இல்ல. ஆலிஸ் மறுபடியும் கம்பேக் கொடுக்குது. கம்பேக் கொடுக்க டைம் இல்ல ப்ரோ. ஆலிஸ் பாரு அங்கேயே பிடிக்குது பாரு, அங்கேயே பிடிச்சலாம் அப்படின்னு பாக்குது. ஆனாலும் டைம் போனது. ஆலிஸ் அகால தோண்டி இருந்தா. பிரியா ஒரு மரண வெற்றி. அருமை அருமை அருமை. திறமை 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 பெருமை பெருமை. வெல் பிளேட் ஆலிஸ். ஒரு சமயத்துல இல்ல ப்ரோ, எனக்கு நடுவுல VPN வேற கட் ஆயிடுச்சு. நான் போயிட்டு ஆன் பண்ணிட்டு வந்துட்டேன். சரி ஓகே. ஒண்ணு ப்ராப்ளம் சூப்பரா விளையாடு. உண்மையிலுமே சூப்பரா விளையாண்டா ஆலிஸ். சீரியஸா சூப்பரா விளையாடு. வெல் பிளேட். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சில இடம் வந்து நல்லா கனெக்ட் ஆயிடுச்சு. எனக்கு திடீர்னு 180 போயிடுச்சு. ரீசனே வேணாம். சீரியஸா சூப்பரா உண்மையிலுமே சூப்பரா விளையாண்டா. சீரியஸா ரீசனே வேணாம். சீரியஸ்லி யூ டோன்ட் நீட் டு எக்ஸ்பிளைன். உண்மையில நல்லா எங்களுக்கே தெரிஞ்சிச்சு வெளியில இருந்து விளையாடும்போது கொஞ்சம் லைட்டா அரசல் பசல் தான் இருக்கும் அப்படின்னு. சரி பரவாயில்ல, மறுபடியும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இன்னொரு நாள் வச்சுக்கலாம். சரியா? ரவுண்ட் 2 இன்னொரு நாள். ஓகே ஓகே ஆலிஸ் பை. வெல் பிளேட்.